உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனங்கள் இந்த நாளுக்குரியவைகள் 2 நாளாகமம் 25வது 26வது அதிகாரத்தில் அடங்கியிருக்கின்றன. இந்த 2 அதிகாரத்தையும் தயவு செய்து இன்றைக்கு வீட்டிலே போய் சாயங்காலத்தில் ஒரு முறை தெளிவாக வாசித்து அதற்கு பின்பு படுக்கைக்கு போகும்படியாக நான் உங்களை வேண்டிக் கொள்வேன். நன்றாய் கவனியுங்கள். ஏனையா பழைய ஏற்பாட்டிலிருந்து எங்களோடு கூட பேசுகிறீர் என்று நீங்கள் கேட்கலாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற யுத்தங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பாத்திரங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் அனைத்தும் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசு சொல்லும்போது சொன்னார், நல்ல ஒரு வேதபாரகன் பழையவைகளிலிருந்தும் புதியவைகளிலிருந்தும் எடுத்து கொடுக்கிறான், பழைய பொக்கிஷங்களிலிருந்தும் புதிய பொக்கிஷங்களிலிருந்தும் எடுத்து கொடுக்கிறான் சொன்னார். ஏசாயாவை கேட்டால் ஏசாயா சொல்லுவான், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், அப்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்தின் வெளிச்சம் இல்லை என்று சொல்லுவான். ஆகையினாலே பவுலும் அதை குறித்து எழுதும்போது இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறார். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது இந்த கோணத்திலே வாசித்தால்தான் பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு விளங்கும். நான் வாசிக்க போகிற அல்லது நான் தியானிக்க போகிற இப்பொழுதும் 2வது பகுதியிலையும் தியானிக்க போகிற வசனங்கள் 2 நாளாகமம் 25வது 26வது அதிகாரத்தில் இருக்கிற 2 ராஜாக்களின் நாட்களிலே நடந்தது. யூதாவினுடைய 2 ராஜாக்களுடைய நிலைமையை குறித்து வேதம் நமக்கு சொன்ன பின்னர் தான் என் அன்பு சகோதரன் வெஸ்லி சொன்னது போல ஏசாயா உன்னதமுமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறதை கண்டான். ஏனென்றால் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா, ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவருடைய நாட்களில், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். நன்றாய் கவனியுங்கள். ஏசாயா புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த பின்னணியை மனதிலே கொண்டிருக்க வேண்டும். உசியா நாட்களிலே என்ன நடந்தது, யோதாம் நாட்களிலே என்ன நடந்தது, அங்கே ஆகாஸ் நாட்களிலே என்ன நடந்தது, எசேக்கியாவின் நாட்களிலே என்ன நடந்தது, அதை ஒட்டித்தான் ஆண்டவர் அவர்களோடு கூட ஏசாயாவை கொண்டு பேசினார். அது யூதாவையும் எருசலேமையும் குறித்தது இஸ்ரவேலுக்கு. ஆனால் இன்றைக்கு சபைக்கோ சபையின் நிலைமையை குறித்து பேசுகிற காரியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் காணப்படுகிறது. ஆகையினால இந்த உசியா ராஜாவின் காலத்தில் நடந்ததையும் ஆகாஸ் யோதாம் ஆகாஸ் எசேக்கியா ராஜா காலத்தில் நடந்ததையும் நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக வாசித்தீர்கள் என்றால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி விளங்கும். இல்லை என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்திற்காக தேடுகிற புஸ்தகமாக மாறிவிடும். நம்ம சுவிசேஷகர்கள் அல்லது வாக்குத்தத்தம்னு சொல்றவங்க முக்காவாசி பேர் 90% தேடுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏன்னா அங்கதான் நிறைய காரியம் நமக்கு இதயத்துக்கு ஏற்றமா இருக்குது. அதனால ஏசாயா புஸ்தகத்தை தெரிந்து கொள்வது வழக்கம். ஆனால் அப்படி படிக்காதபடிக்கு ஆண்டவருடைய மனநிலையை, ஆண்டவருடைய எண்ணங்களை, ஆண்டவர் உரைக்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பின்னணியில நீங்கள் படிக்க வேண்டும். கவனியுங்கள். இன்றைக்கு வேதத்தில் அநேக புரட்டுக்கள் உண்டானது மாத்திரமல்ல, தெளிவற்ற காரியங்கள் உண்டானது மாத்திரமல்ல, தேவைக்கு மாத்திரம் ஃபயர் சர்வீஸ் இன்ஜினாக ஆண்டவரை மாற்றிக்கொள்வதற்கு காரணம் இதுதான்.
நான் அன்றைக்கு துபாயில் பேசின கூட்டத்தில் சிலர் வந்திருந்தீர்கள். சொன்னேன், ஆண்டவரை ஏடிஎம் மிஷினாகத்தான் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். போட்டா காசு வரணும். அதுக்கு உபயோகப்படுகிறது இம்மாத வாக்குத்தத்தம், இந்த வார வாக்குத்தத்தம், இன்றைய வாக்குத்தத்தம் சொல்லி அந்த நம்பரை போட்டுட்டு கார்டை உள்ள போட்டிங்கன்னா, நான் அன்னைக்கு சொன்னதை சொல்றேன், அங்க டிஸ்பிளே என்ன வருது தெரியுமா? இன்வேலிட். இந்த மாதம் உனக்கு வேலை போகுதுன்னு அது சொல்லாது. ஏன்னா வாக்குத்தத்தம் இல்லை. இந்த மாதம் உனக்கு வேலை போகுதுன்னு சொல்லும், அது சொல்லாது. ஆனால் சொல்வார், உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவேன், ஊருக்கு போக பண்ணுவேன். அதான் அர்த்தம். இவர் வாக்குத்தத்தம் அந்த மாதத்துக்கு கொடுத்துருப்பாரு. இந்த மாதம் உனக்கு பெருசு நடக்க போகுது. என்ன பெருசு நடக்க போகுது? வீட்டுக்கு அனுப்புகிறான். லிசன். அப்போ அது வரும், டிஸ்பிளே வரும், இன்வேலிட். மறுபடி இந்த ஊழியக்காரர் வாக்குத்தத்தம் சரியில்லை, அந்த ஊழியக்காரர். ஏன்னா ஊழியக்காரர் எல்லாருமே வாக்குத்தத்தம் வாட்ஸ்அப்பில் போட்டு தள்ளிடுறான்ல, அதை போட்டு பார்ப்போம், அது இன்வேலிட். மூணாவது வாக்குத்தத்தம் வேற ஒரு ஊழியக்காரர், ஃபேமஸ் ஆன ஆள், இவர் அகில உலகத்தையும் சுற்றி வருகிறார், அவரை போடுவோம், அதுவும் இன்வேலிட் வருது. அதுக்கு பிறகு ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோன்னு போட்டால் அதுக்கு பிறகு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு. ஹலோ, என்ன ஒருபடியாக பார்க்குறீங்க? அது அகஸ்டின் ஜெபக்குமாராக இருந்தாலும் நான் பேசுறது எனக்கு பொருந்தும். We are being sidetracked, sir. நம்ம எங்கேயோ திசை மாறி போயிட்டு இருக்கோம். அதனால தான் வேத வசனங்களுடைய ஆழத்தை, இன்றைய காலத்தின் அவசரத்தை, கடைசி நாட்களில் இருக்கிறதற்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிற திருஷ்டாந்தங்கள் நமக்கு விளங்குவதில்லை. அதன் அடிப்படையில் தான் 2 நாளாகவும் 25வது 26வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். 2வது பகுதியில் 25வது அதிகாரத்தை 26வது அதிகாரத்தை பேச விரும்புகிறேன். ஏனென்றால் உசியா ராஜாவின் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆண்டவரை நீ பார்க்கும்போது சிங்காசனத்தில் பார்க்க வேண்டும் என்றால், தூதர் கூட்டங்களோடு கூட பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய சன்னிதானத்தில் வருகிற சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால், உனக்கு முன்னே இருக்கிற உசியா மரிக்க வேண்டியது இருக்கலாம். என்றால் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே என்று தான் ஆரம்பிக்கிறார். That is why I am going to talk about Uzziah. ஆனால் அதற்கு 2வது பகுதியில் பார்க்கிறேன். ஆனால் அதற்கு முன்னோடியாக இருந்த ஒரு அரசனுடைய நிலைமையை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது அதற்கு முன்னதாக 25வது அதிகாரத்தை பார்க்கும் முன்னதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 26வது அதிகாரம், 22 நாளாகமம் 26வது அதிகாரம். அங்க உசியா ராஜாவை பற்றி 3-4 வாசிக்கலாம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்து. Listen, he was just a teenager. When Uzziah became a king, he was just a teenager, 16 years only. But he was able to be there for 52 years on the throne. நல்லா கவனிங்க. 16 வயசுல ராஜாவாயிட்டான். அந்த யங் ஏஜ்ல ராஜாவாயிட்டான். And God gave him a long tenure, 52 years. அவன் ராஜாவாகிற போது 16 வயது இருந்தான். அதுக்கு நான் அடுத்த பகுதியில் அதை கொஞ்சம் விவரமாக பேசுகிறேன். 16 வயதாக இருந்தான். 52 வருஷம் எருசலேமில் 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். 4வது வசனம் வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். தேவன் தேனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். What a beautiful statement it is. Listen, sir. He became a king at the age of 16. And he was able to rule even more than David and Solomon. David was the king for 40 years. The first king Saul was for 40 years. Solomon was also coming nearer to that only. But this man has been given a long tenure. ஒரு நீண்ட காலத்தை அவனுக்கு அரசாளத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
தாவீதுக்கே 40 வருஷம் தான் கொடுத்தார் ஆண்டவர். நல்லா கவனிங்க, அவனை குறித்த இன்ட்ரடக்ஷனை கொடுக்கிறார் 2 நாளாகமத்தில் எழுதின சரித்திர ஆசிரியர். அவன் தன் தகப்பனாகிய அமஸ்யாவை போல தேவனை தேடினான் என்றும் மனதாயிருந்தான் என்றும், தேவனை தேடின நாட்களில் அவன் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் என்றும் தான் இருக்கிறது. நல்லா கவனிங்க, அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு யோசனை சொல்வதற்கு தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியா. He had a friend. He was a prophet. நல்ல கவனி, அந்த ப்ராஃபட்டை கொடுத்து என்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்றாரு பாருங்க. தரிசனம் பார்க்கறது இல்லையா, தரிசனத்தை புத்தியா புரிஞ்சு கொள்றது. There are people seeing visions today, but do they interpret according to their present day content? இன்றைக்கு தேவையானதுபடி அந்த தரிசனத்தை அடையாளப்படுத்திக் கொள்ளு, அர்த்தப்படுத்திக் கொள்கிறதுக்கு புத்தி இல்லை. The Christian world is so spoiled because they are not wise enough. நல்லா கவனிங்க, he was with Zachariah, the right man. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மறந்தாயிருந்தான். அது சகரியா போயிட்டா ஆளு இவரும் ஆளு எங்கேயோ ஓட்ட விட்டுருவாரு. கவனிங்கள், it is applicable to your personal life, it is applicable to your family life, it is applicable to the church life, it is applicable to your secular life, whatever I am going to say that. நான் சொல்ல போகிற காரியங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கோ, உங்கள் வேலை ஸ்தலத்திற்கு மாத்திரமல்ல, நீங்கள் வாழுகிற இந்த சமுதாயத்திற்கும் பொருந்தும். ஆகையினால் தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். ஒருவேளை இவைகளெல்லாம் நீங்கள் ஆராய்ந்திருக்க முடியாது, அல்லது இதை குறித்து சிந்தித்திருக்க முடியாது, அல்லது இதை குறித்த தெளிவான பிரசங்கங்களை கேட்டிருக்க முடியாது. ஆகையினால இந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமஸ்யாவினுடைய நாட்களிலே நடந்தது போல உசியா ராஜா நடக்கிறதுக்கு ஏதுவான ஒரு மாடல் லைஃபை அமஸ்யா வாழ்ந்திருந்தாலும், a man who inspired his younger generation, his son, தன்னுடைய பிள்ளையை கவனிங்க, தன்னுடைய பிள்ளையை இன்ஸ்பயர் பண்ண முடியும். தன்னுடைய பிள்ளை 16 வயசுலேயே ராஜாங்கம் நடத்துவதற்கு அறிவை பெறுகிற பிள்ளையாக மாறுவதற்கு he walked before him. தகப்பனாகி அவன், பிள்ளை 16 வயதுதான், அந்த பிள்ளை தேவனை தேடுவதற்கு ஏதுவாக வாழ்ந்து காட்டியிருக்கிறான். அந்த பிள்ளையை வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் கேரக்டர் அவனை பற்றி தான் 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்க. என்னுடைய டைம் முடிஞ்சிச்சு. I will take 15 more minutes so that I can rob your tea time. உங்கள் டீ டைமையாவது எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் பேசிடலான்னு நினைக்கிறேன். கிரக் சிரிக்கிறார். இவர் 15 மினிட்ஸ் தான் இவருக்கு 2.5 மணி நேரம். Because he is already watching my programs and he is a timekeeper for me also. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த அமஸ்யாவை குறித்த 3 காரியங்கள் மாத்திரம் வேகமாக காட்டி கொடுத்துட்றேன். வேகமா, if possible I will finish it in 15 minutes. அமஸ்யாவை குறித்து படிக்க வேண்டுமென்றால் அவனை நீங்க வீட்டில் போய் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செய்தான் என்று சொல்லுங்கள். 2வது வசனம், 2 நாளாகவும் 25:2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. மாடல் தான். இவரை பார்த்தா பிள்ளை படிக்கணும், இவரை பார்த்து பிள்ளை படிச்சிடவும் செஞ்சுட்டான். இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை தான் செய்தான், ஆனாலும் பக்கத்தில் உங்களை பார்த்துட்டு
திரும்பிடுங்க, ஒன்றும் சொல்லாதீங்க. என்ன அர்த்தம்? அறவெட்டு. வெளியே பார்க்கறதுக்கு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தது போல தெரியும், உள்ளுக்குள்ள 50-50. ஹலோ, உடனே பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது என்ன செஞ்சான் பாருங்க, வாசிங்க 3-4 வாசித்துருங்க. ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது, ராஜபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது, அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு போட்டான். ஆமா, டேக்கிங் ரிவெஞ்ச். ஆமா, எங்க அப்பா கொன்னல, சாகுடான்னு சொல்லிட்டான். சரி, ஓகே, அந்த நாட்கள் அது வேலை சரியா இருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்த வருஷத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவருடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். நல்ல கவனிங்க. he is so careful in following the law of Moses. மோசேயினுடைய வார்த்தைகளுக்கு தகுந்தாற்போல், தேவ கட்டளைகளுக்கு, I will not take a revenge on the children, sir. Okay, beautiful. அன்னைக்கு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண வெரி குட் மேன். ஆனா இப்ப கொஞ்சம் கவனிங்க, ஆண்டவருக்கு பிரிக்காத ஒரு காரியத்தையும் செய்யறான். அதான் அடுத்தது. அதனால தான் அவர் முதல் ஆவியாரன் எழுதி வச்சுட்டு என்ன எழுதினாரு, ஆண்டவருக்கு பிரியமாக தான் செய்தான், ஆனாலும் முழு மனசா செய்யல. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தான். ரெண்டாவது பார்ட் என்ன பாருங்க, நீங்க போய் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ 6வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். போதும். 5வது வசனத்தில் நான் முழுசு வாசியிருக்கேன், நேரம் சொல்றேன். He prepared 3 lakhs people in Judea. யூதேயாவில் 3 லட்சம் பேரை பராக்கிரமசாலிகளாக ஆயத்தப்படுத்தினா. அவங்களுக்கு ஈட்டி வாங்கி கொடுத்தான், அவங்களுக்கு கத்தி வாங்கி கொடுத்தான், அவங்களுக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு பழக்குவித்தான். கிட்டத்தட்ட 3 lakhs people. But all of a sudden he does another thing. இன்னொரு காரியத்தை செய்யறான். என்ன தெரியுமா? 1 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கூலிக்கு அமர்த்துகிறான். நீங்க நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், புதுசா பைபிள் படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரியணும். சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் ஒரு தேசமா இல்லை, சமாரியாவை தலைநகராக கொண்டு 10 கோத்திரமும் எருசலேமை தலைநகராக கொண்டு யூதேயாவும் வந்து விட்டது. இவர்கள் சகோதரர்கள் தான், ஒரே அப்பாவுக்கு பிறந்தவர்கள் தான். ஆனால் அங்கே நடந்த பெரிய காரியங்களை விவரிக்க நேரமில்லை, பெண்டாக பிரிந்து விட்டார்கள். இதற்கு முன்னாலே ஒரு பிரிவினை வந்தது. அது எப்படி? ஏதோம் என்று சொல்லப்படுகிற, ஏதோம் என்றால் சிவப்பு நிற கூழ் என்று அர்த்தம். சிவப்பு நிற கூளை ஏசா விரும்பினதினால் ஏசா யாக்கோபை விட்டு பிரிந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பூமியில இல்லாமல் ஏதோம் என்கிற பக்கத்து தேசத்துக்கு போய்விட்டான். அது மலைகள் நிறைந்தது. இப்ப 3 கண்ட்ரி. யாக்கோபின் காலத்திலே ஈசாக்குக்கு பிறந்த 2 குழந்தைகளிலே ஒருவன் யாக்கோபு, ஒரு ஈசா. யாக்கோபு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பூமியில இருக்கிறான். ஏசா பிரிந்து போய் ஏதோம் என்கிற தேசத்தை தனக்காக்கி கொண்டான். அவர்களுக்கு ஏதோமியர் என்று பெயர். இவர்களுக்கு யூதாவில் இருக்கிறவர்கள் எருசலேமில் இருந்தார்கள். இந்த பக்கத்தில் சமாரியாவை தலைநகராக கொண்டு இஸ்ரவேல் இருக்கிறார்கள். இப்போ இவங்களுக்குள்ள அவ்வளவு சம்பந்தம் இல்லை. நீங்க மற்ற ராஜாக்களின் புஸ்தகங்களை படித்தா தெரியும். இந்த இஸ்ரவேல் இருக்குத, இது மேல இருந்து கீழே கீழே போய் கீழே போய் கீழே போய் கீழே போய் கீழே போய் கீழே போய் கீழே போய்கிட்டு இருக்கிறது. யூதா அப்படி இல்லை, மேலே போகும். சில நேரம் நல்ல ராஜா இருந்தான்னா, கெட்ட ராஜா இருந்தானா கீழே வரும். இப்படி மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கும். இவங்களுக்கு ரிவைவலே கிடையாது, இவங்க மத்தியில் எழுப்புதலே கிடையாது. ஏன்னா அங்க ஒருத்தன் எரோபயாம் என்று ஒருத்தன் இருந்தா, அவன் கண்ணுக்குட்டி உண்டாக்கினா. அந்த கண்ணுக்குட்டியின் பாவத்திலிருந்து இவங்க ஒரு நாளும் விடுதலை ஆகவில்லை. எலியா வந்து
அக்கினியை இறக்கின போதிலும், எலிசா வந்து அற்புதங்களை செய்த போதிலும் அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. பேக்ரவுண்ட்ல வச்சுங்க. இந்த யூதா அப்பப்ப மனம் திரும்பும், அப்பப்ப திரும்பி வரும், மனம் திரும்பும், மறுபடியும் திரும்ப இவங்களை மாதிரி வைக்கிற ஆராதனை செய்வாங்க. ஆண்டவர் இதை கண்டித்தா. உன் தங்கையாகிய என்றுதான் சொல்கிறார் தீர்க்கதரிசிகள்ல. உன் தங்கையாகி அவளை போல நீனு சோரம் போயிட்டேன்னு அடிக்கடி சொல்லுவார் ஆண்டவர். அவளைத்தானே பின்பற்றன்னு சொல்லுவாரு. அதான் ஓசியா புஸ்தகத்தில் பார்க்கலாம், மற்ற புஸ்தகங்களை பார்க்கலாம். அதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. லிசன் நன்றாக. இப்போ இவனுக்கு பேராசை. யூதாவில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எருசலேம் உனக்கு சொந்தம். உங்ககிட்ட 3 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்க இங்க எருசலேம் போயிட்டு வந்தவங்க இருப்பீங்க, பக்கத்து நாடு தான் நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. நீங்க போகலனாலும் உங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை 15 பேர் கூட்டு போனா அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் ஒன்று கிடைக்குது. அதனாலேயாவது கூப்பிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு இஸ்ரவேல் இயேசு பிறந்த பூமியை பார்த்துடணும், அங்கே போய் முழங்கால் போட்டால் எனக்கு புது அபிஷேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். யார் கண்டது? நானும் போனேன், எனக்கு புது அபிஷேகம் வரல. இருந்த அபிஷேகம் அப்படியே தான் இருக்குது, தரிசனம் மாறாமல் இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவருடைய வழிகளை விட்டு சோரம் போன இஸ்ரவேலிலிருந்து 1 லட்சம் பேரை கூலிப்படை. நான் குவைத் போயிருக்கும்போது கேட்டேன் அங்க உள்ள ஆளுங்க கிட்ட, என்னையா சதாம் ஹுசேன் வந்தபோது கேக் வாக் மாதிரி உள்ள வந்துட்டு போயிட்டான், ஒருத்தனும் சண்டை போடலடா, ஒருத்தனும் சாகல. கொஞ்சம் பேருக்கு தெரியாது சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேனுக்கு ஆசை வந்தது குவைத் மேல, அவர் நடந்து வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? அது பெரிய கதை, சரித்திரம். நான் அப்போ குவைத் போயிருக்கும்போது கேட்டேன், என்னையா உங்களுக்கு படையெல்லாம் இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க ஆளுங்கள்லாம் வீட்டில் 2 பெண்டாட்டி 3 பெண்டாட்டி 10 பக்கத்தில் படுத்திருந்தா, முன்னால் விட்டதெல்லாம் பங்களாதேசி. பார்டரில் யார் ஃபோர்ஸு? பங்களாதேஷ். ஆனால் சதாம் ஹுசேன் டேங்க் வந்தோடனே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன், எல்லாம் கூலிப்பட்டாலும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சபையிலும் சில கூலிப்பட்டாலும் இருக்கும். உங்களை பார்த்தாலே மாங்காய் திருட மாதிரி முழிக்கிறீங்களே, எதுக்கு ஐயா? இவருக்கு 1 லட்சம் பேருக்கு கூலி புறத்தினாரா? செம்மையானது செய்கிறவன், பேரு செம்மையானவனே செய்கிறவன். இன்ஃப்ளூயன்சிங் த யங் ஜெனரேஷன். 16 வயசுலேயே ராஜாவா மாத்துற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஆளு. 3 லட்சம் தான் இருக்குது, இன்னொரு லட்சம் உனக்கு எதுக்கு? பக்கத்தில் கேளுங்க. நான் காசு கேட்கல, இவனை சொல்றீங்க, உங்களை சொல்லல. Hey, word of God is for me and for you. வேத புஸ்தகமே விலையற்ற செல்வம் நீயே. பாடுகிறோம். இப்ப கூலி பொருத்தின உடனே ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க. அடுத்த வசனம், 7வது வசனம். ஒருவன், தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்மோடுடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடும் இருக்கவில்லை. அடுத்த வசனம், போக மனதானால் நீ நிறுத்துங்க. What a God we have. என்ன அழகா பேசுறாரு பாருங்க. டேய், அவன் கூட வரக்கூடாது. ஏன்னா அவன் கூட கத்தர்லடா. உன் பார்ட்னர்ஷிப்பை நீ செக் பண்ணி பாத்தியா? சார் லிசன், இஸ்ரவேல் தான், அண்ணன் தான், இஸ்ரவேல் சொந்தக்காரன் தான், ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க தான். Forget about it. God says, தேவனுடைய ஒரு மனுஷன் வந்து பேரை போடல, நல்ல வேலைக்கு, இல்லைன்னா நம்ம அவனை சிலுவையில் அறைஞ்சிருப்போம். A man of God came and warned Amasiah. Hey, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை முடவர்கள் கர்த்தர் எப்பிராயீம் சகல புத்திரராய் இஸ்ரவேலரோடு இருக்கவில்லை. Even if you want to go, go. No compulsion.
நீ போக மறந்தனால் நீ போம், ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடும், காரியத்தையும் நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். என்ன சொல்றாரு? தேவன் உண்மை சத்துருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார். தேவன் உண்மை சத்துருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனால் கூடும் என்றார். எல்லாரும் வலது கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனால் கூடும். நிறைய பேருக்கு பாதி தான் தெரியும், அதனால தான் வேதனை. சார் ப்ளீஸ் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். யாரோ பாதி பிரசங்கம் பண்றவங்கள பின்னால போயிடாதீங்க. You go and see the whole Bible. The whole Bible is for the whole church and it's for the whole world. முழு வேதாகமும் முழு உலகத்துக்கும், முழு குடும்பத்துக்கும், முழு வாழ்க்கைக்கும், ஏதோ ஒரு பாகத்துக்கு அல்ல. Do not divide God as spiritual and secular. No. ஒத்தாசை செய்யவும் விளப்பண்ணவும் தேவனாலே நீ போகாதப்பா. யாரை பார்த்து அவன் என்ன சொல்லியிருக்கான் மனுஷன்? இஸ்ரேல் தான் ஐயா, இஸ்ரேல். நான் ஒன்றும் சீரியரோட போலியே, பலஸ்தீனரோட போலியே, எகிப்தியரோட போலியே. எகிப்தியர் உமக்கு ஆகாதவங்க எனக்கு தெரியும், அமலேக்கியர் உமக்கு ஆகாதவங்க எனக்கு தெரியும், சீரியர் உமக்கு விரோதிகள் தெரியும், பலஸ்தீனாக்காரங்க எனக்கு உமக்கு ஆகாதவங்க. பட் ஐ எம் கோயிங் வித் இஸ்ரேல் ஒன்லி. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த ரிட்ரீட்ல தேவன் உங்களோடு கூட இடைவிட விரும்புகிறான். 9வது வசனம். அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். நல்லா கவனிங்க. இப்போ இவனுக்கு நான் ஆல்ரெடி பெய்ட், அட்வான்ஸாக கொடுத்துட்டேன். ஐ ஹவ் அட்வான்ஸ் த மணி. யுத்தம் நடக்கலை, இன்னும் வரல அவன் புறப்பட்டு. பட் ஐ பெய்ட் ஆல்ரெடி. 100 தாலந்து கொடுத்துருக்கேன். அந்த 100 தாலந்துங்கிறத நீங்கள் போய் கன்கார்டன்ஸில் போய் பாருங்கள், இல்லைன்னா கமெண்ட்ரியில் போய் பாருங்கள், இல்லைன்னா கூகுளில் போய் பாருங்கள். உங்களுக்கு பார்க்க தெரியும்ல, உங்களுக்கு ஹோம்ஒர்க் வேண்டாமா? 100 தாலந்து கொடுத்தேன். 1,00,000 பேருக்கு நான் பே பண்ணிட்டேன் சார். 1,00,000 பேருக்கு கூட்டு வரதுக்கு பே பண்ணிட்டேன் சார். தேவனுடைய மனுஷன் என்ன சொன்ன தெரியுமா? அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, in your family, in your business, in your ministry, make this a word from the Lord. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க ஐயா, மறந்துடாதீங்க. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா அமஸ்யா, you are a good man, you want to follow Moses and you didn't take revenge on the children. நல்ல பிள்ளைப்பா, நீ நல்லவன் தான். Now you are in danger, sir. You are in danger. நீங்க அது வீட்டில் போய் பார்ப்பீங்க. அங்க எமஸ்யா obeyed God, willing to take the loss on his head. நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு, பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கபடி, it is having only 2 tribes, other fellow is having 10 tribes. 10 கோத்திரம் அவனுக்கு பெரிய ஆடு, இவன் சின்ன கோத்திரம், பென்யமீனும் யூதாவும் தான். So the income of the small country was less. 100 talents is a big money for a small country. And he has already paid. ஏன்னா ஏதோமியரோடு சண்டை போடுறதா இவன் கூப்பிட்டான். நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு யாக்கோபை பார்த்து, ஏதோமியரை விட்டுரு, அவனை கண்டுக்காத, நானே தண்ணி தெளிச்சு விட்டேன், நீ என்ன?
இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, வேதத்தை படிக்கும்போது இப்படிலாம் படிக்கணும். நான் சொன்னேன் முதல் பகுதியில், மனம் திரும்புதலை கண்ணீரோடு தேடியும் கண்டுகொள்ளாத ஏசாவை ஆண்டவர் விட்டுட்டாரு. உங்களுக்கு நேரம் கிடைக்குமானா, பைபிளை தியானிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்குமானா, உபதியா புஸ்தகத்தை போய் படிச்சு பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நான் உனத்தான் எல்லாம் கொடுத்தேன்டா, நீ சரியில்லாமல் போனதுனால தான் உன்னை இந்த மாதிரி படுத்த வேண்டியிருக்குன்னு உபதியா புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. அது உபதியா ஒரே ஒரு அதிகாரம் தான், அதை போய் நீங்கள் படிச்சு பாருங்க ஏதோமை பற்றி. This man, why he asked this Israelites come, இஸ்ரவேல் புத்திர எதுக்கு கூலி கொடுத்தான்? ஏதோமியரோட சண்டை போட வரவா. உனக்கு ஏதோம கொடுக்கலப்பா, உனக்கு கொடுக்காதல எதுக்கடா கால் வைக்கிற? Why do you put your feet which is not given unto you, which is not your cup of tea? அநேக நேரங்களில் நம்ம இப்படித்தான் போய் மாட்டிக்கொண்டோம். ஆண்டவர் அவனோடு கூட இருந்த அந்த யுத்தத்தில் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஆனா God promised and he helped. But என்ன செஞ்சான் தெரியுமா? ஜெயிச்ச உடனே வாசிங்க 14வது வசனம். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து, ஏதோமியரை தனியா போய் முறியடிச்சிட்டான். சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். ஜெயிச்சிட்டான், கர்த்தருடைய பலத்தில் ஜெயிச்சிட்டான். அவங்க ஏதோமியர் வணங்கி கொண்ட சேயீர் மலை தேசம் என்று பேர், அதற்கு பேர் சேயீருடைய மலை தேசத்தின் தெய்வங்களை கொண்டு வந்துட்டான். You may not bring an idol into your family. நீங்க வீட்டுக்குள்ள ஒருவேளை விக்கிரகத்தை கொண்டு வராம இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் விக்கிரக ஆராதனை கர்த்தர் வெறுக்கிறாருன்னுட்டு. உங்க அபுதாபிக்குள்ளேயே ஒரு இந்து கோயில் கட்டுறாங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. A religion which says idolatry is abomination to God. விக்கிர ஆராதனை தேவனுக்கு அருவருப்புன்னு சொல்லுகிற ஒரு மதத்தை உடைய, அதை சார்ந்திருக்கிற, அதற்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேசம் இன்னைக்கு விக்கிரகங்களை வைக்கிறதுக்கு மோடி வந்தவுடனே மனசு மாறிட்ட. அந்த மோடி மஸ்தான் என்ன பண்ணாரோ தெரியலையே. I wondered, shaken, crying. நல்லா கவனிங்க. Okay, forget about this nation, but about your life. How many unwanted things? விக்கிரகம்னா என்ன? பொருளாசையை கூட விக்கிரம் தான் சொல்லுது வேதம். பொருளாசையாய விக்கிரம்னு சொல்லுது. Is it in your life? உன் லைஃப்ல ஏதோமியரை முறியடிச்சிட்டு அவன் வச்சிருந்த கவச்சியஸ்னஸை, அவன் வச்சிருந்த பொருளாசையை, அவன் வச்சிருந்த காரியங்களை, அதாவது உலகம். என்ன கேட்டா ஏசா உலகத்துக்கு அடையாளம், யாக்கோபு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம். உலகத்தான் பின்பற்றின பாதையை, உலகத்தான் நேசிக்கிற நேசத்தை, உலகத்தான் விழுந்து கும்பிடுறத நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாயோ, உன் குடும்பத்தில் அனுபவித்து விட்டாயோ, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாயோ, உன்னுடைய சபையிலே அதை அனுமதித்து விட்டாயோ. பிரதர் நாங்கள் பெரிய பாடகரை கூப்பிட்டோம், அவர் வந்தார், எல்லாரும் ஆட விட்டார் பிரதர். ஆமா பிரதர், எல்லாரையும் ஆடவா விட்டாரு, விசுவாசத்தை புடுங்கி ஆட விட்டார் பிரதர். லிசன் சார், லிசன். என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், பட் அது இட் ஷோஸ் மை கிரீஃப் இன்சைட். You brought in ஒரு மறுபடியும் வர்றாரு தேவ மனுஷன். Yo, what did you do? Amasya, what did you do?
You obeyed me. You are willing to bear the loss. But now you have gone into a dangerous zone. நீ காசு இழந்துட்ட, போனா போட்டும், நான் அதை காட்டிலும் உனக்கு அதிகம் கொடுக்க முடியும். பட் நோ, you brought abomination, அருவருப்பை உள்ள கொண்டு வந்துட்ட. வேண்டாம், இது அமசியா வேண்டாம், வேண்டாம் உனக்கு. நான் என்ன வசனம் சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம். 25வது அதிகாரம் 20வது வசனம். ஆனாலும் அமத்சியா செவி கொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. ஏதோமியரை ஜெயிச்சிட்டான், மறுபடியும் இஸ்ரவேலை போய் இடிக்கிறான். வீட்டுக்குள்ள இருந்தவனையே போய் இடிக்கிறான். ஏதோமியர் பிரிந்து எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ 12 பேரும் ஒன்னாதான் இருந்தான். இவன் ஒன்னாதான் இருக்க போறான். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும். ரெண்டா பிரிஞ்சத எசேக்கியாவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டார். 2 கோல் ஒன்றாகும்படி அதை இணை. பாபிலோனு கொண்டு போய் அங்கே இணைச்சிட்டு கொண்டு வருவேன், அதுக்கு பிறகு பிரியாது. The treatment plant is in Babylon only to unite these fellows. இந்த சண்டை போட்டவனை இணைக்கிறதுக்கு என்கிட்ட வேற ஒன்றும் இல்லைப்பா. பாபிலோன் என்கிற இரும்பு காலவாய் என்கிற அந்த அடிக்களம். I will take them to Babylon, there they will come together, come back as one unit. வசனம் விளங்குதா? யாராங்கிட்ட வந்து நிறைய சொல்லுங்க, என்னத்துக்கு பிரதர் சபை பிரிஞ்சு 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 போகுது, இவங்களை ஒன்னாக்க முடியாதா? ஒன்னாக்க முடியும். எப்போ தெரியுமா? பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, அடுப்பில் தூக்கி போட்டான். அடுப்பில் போட்டு அம்மனமா 150 நாள் நடக்கணும் பாபிலோனுக்கு. 150 days நேக்கடா எடுத்துட்டு போனான். தானியேல் எடுத்துட்டு போனா நீங்க படிச்சிடுறீங்க. Go back and read. Go back and read the Bible. Go back and read the history. Go back and read the commentary. நல்லவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போறான், கிழவனெல்லாம் விட்டுட்டு போயிடுவான். வயல் கெட்டு போயிடக்கூடாதுன்னுட்டு பாபிலோன் என்ன செய்வான்னா, கிழமை ஆகாதவன் நொண்டி நொடம் குருடு அதெல்லாம் விட்டுட்டு திறமையானவர்கள், மேன்மையானவர்கள், வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவர்கள், ராஜ பதவியில் இருக்கக்கூடியவங்க, வீட்டில் பாத்தம் காத்த எல்லாரையும் எழுத்துட்டு போயிடுவான். அது எப்படி எழுத்துட்டு போறான் தெரியுமா? Babylon's king Nebuchadnezzar took them naked. ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறான், அவங்க இருப்பிடம் வரைக்கும் மூடப்படாதபடி கொண்டு போனார்கள். The ladies were given only a little piece of cloth, not for the chest. That was the way Babylon's king took. போய் நம்ம படிச்சிரோம், பாபிலோன் போனவன் திரும்ப வேண்டாம். நோ 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 நோ. அது கர்த்தர் பாபிலோன் என்ன செய்தாருங்கிற பிரசங்கம் பண்ணனா இன்னைக்கு முழுது இருக்கணும். Why? Why? அமஸ்யாவே ஆண்டவர் சொன்னார்னு நஷ்டப்படுறது கூட ரெடியா இருந்தல்லடா. 100 தாலந்து போனா போட்டு ஆண்டவர் கொடுப்பாருன்னு நம்ப முடிஞ்சது இல்லடா. என் தேவன் எனக்கு கொடுப்பாருன்னு நம்ப முடிஞ்சது இல்லை. ஏதோ மீறின் தெய்வத்தை விட்டுன்னு சொல்றத நல்லா கேட்க முடியலையா? இதுல வேற இஸ்ரவேல் அடிக்கிறான். இஸ்ரேல் ராஜா சொல்றான், டேய் பத்திரமா இரு, நம்ம ஏதோமியா ஜெயிச்சுன்னு பெரிய ஆள் இருக்கிய. அவன் சொன்னதுக்காக அல்ல, இஸ்ரேல் அதை விட மோசம்தான். இஸ்ரேல் கேடு கெட்டவன் தான். என்ன சொல்ல வரான் தெரியுமா? தேவ வார்த்தைக்கு நடுங்கி நஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்த மனுஷனை
கேடு கட்டவனுக்கு ஒப்பு கொடுத்துறார் ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடலாம். I will continue in the next session. ஆண்டவனோடு கூட பேசி இருப்பார் என்று நம்புகிறேன். என்னதான் தீங்கு நான் இளைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இளைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன், என்றே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன், அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்துமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்க இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பண நஷ்டம் ஏற்பட்ட போது நீ தாங்கிக் கொண்டாய். ஆனால் தேவன் விலக்க வேண்டும் என்று சொன்னதை விலக்குவதற்கு உனக்கு மனதில்லை. நீ செய்தது முட்டாள்தனம் என்று தேவன் காண்பித்த போது ஒருவேளை உனக்கு கீழ்ப்படிய முடிந்தது. ஆனால் நீ செய்த காரியம் மதிக்கேடு, அருவருப்பு என்று சொன்ன போது உனக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. ஆண்டவரே, உனக்கு பிரியமானது செய்ய வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நான் முடியல சுவாமி. I want to please you, but I find it difficult. அமஸ்யா கர்த்தருக்கு செம்மையானது செய்த, ஆனாலும் முழு மனதாக செய்யவில்லை. உன் மகன் உசியா பார்த்துக்கிட்டு இருக்கான்பா. உன் இடத்துல பணியை தொடரப்போகிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. நீ உட்கார்ந்த இடத்துல உட்கார போறவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருக்க. You are playing politics in such church and your young people are watching. Your young children, Sunday school children are watching. But you are trying to play with God, play with your neighbor, play with your colleagues, play with your co-believers. தேவனுடைய வீட்டிலேயே இந்த விளையாட்டு விளையாடுறியப்பா. எருசலேமிலே இந்த விளையாட்டு விளையாடுறிய. Your son is watching you. Your younger generation is watching you. ஆண்டவர்ட்ட அலற வேண்டிய நேரம், அலற வேண்டிய நேரம்.
அலற வேண்டிய நேரம். அதனால தான் அந்த பாட்டை சாரணோர் பல ஆண்டுகளுக்கு பதிலாக தீர்க்க தரிசனமாக, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டு ஓடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளை உனக்காக நான் செய்தேன் அல்லோ என்று உரைத்து என்னை ஏங்கி அழைத்தீர் ஆண்டவரே. I come back to the original call. I come back to the original place. I come back to my original commitment. 2 நாளாகமத்தின் 26வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். முன்னோடியான அமஸ்யாவை குறித்த காரியங்களை நான் உங்களுக்கு முதல் பகுதியிலே சொன்னேன். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த விழுகையை சொன்னேன். அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபம் என்று சொன்னேன். அந்த கவனியுங்கள். 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசித்தால் அங்கே விளங்கும். அதை வாசிக்கலாம். 25வது அதிகாரம் 27, 28. அமஸ்யா கர்த்தரை விட்டு பின் வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள். இப்ப பாருங்க, அங்க அடி வாங்கி வந்தது இஸ்ரவேல்கிட்ட. இஸ்ரவேல் மேல போர் எடுக்க போனான். அங்க இஸ்ரவேலின் ராஜா அவனை மடங்கடித்து விட்டான். அப்படித்தான் நான் உங்களுக்கு முடித்தேன். சத்ருவின் கையில் அவனை ஒப்பு கொடுத்தார் என்றுதான் நான் முடித்தேன். ஆனால் இப்பொழுது தன்னுடைய வீட்டுக்கே வந்து விட்டான். தான் அரசாண்ட பகுதிக்கே வந்து விட்டான். தான் ராஜாவா இருக்கிற இடத்திற்கே வந்து விட்டான். அந்த இடத்துல அவனுக்கு நடக்கிறது பாருங்க. அமஸ்யா கர்த்தரை விட்டு பின் வாங்கின காலம் முதற்கொண்டு. அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். the reason behind it. என்ன காரணத்துக்காகவா? கர்த்தரோடு நடந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபோது அவனுக்கு வெற்றியை கொடுத்திருந்தார். ஆண்டவர் சொன்னார், நீ 100 தாலந்தை கொடுத்தாய், நான் உனக்கு அதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்க முடியும் என்று சொன்னார். வெற்றியை கண்டான். ஏதோமியர் மேலே வெற்றியை கொண்டான். வெற்றி கொண்டவன் அங்கே இருந்து தூக்கி கொண்டு வரக்கூடாததை தூக்கி கொண்டு வந்தான். ஆண்டவர் உம்மை அழிக்க யோசனையாயிருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். அது 16வது வசனத்தில் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறத பின்பகுதியில் பார்க்கலாம். 16th words. அந்த தீர்க்கதரிசி தேவனுமை அழிக்க யோசனையாயிருக்கிறார். See what a terrible strong judgment being pronounced upon him. அது 20வது வசனம். ஆனாலும் அமஸ்யா செவி கொடாமல் போனான். அங்கிருந்து தப்பிட்டான். இஸ்ரவேல் கையிலிருந்து தப்பிட்டான். Now he has come down to his own city. எருசலேம் ராஜாவின் மகாநகரம் என்று சங்கீதக்காரன் வர்ணிக்கிறான். எருசலேம் பூமியில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் புகழ்ச்சி பெற்றது. புகழ்ச்சி பெற்ற இடத்துல நடக்கிறது பாருங்கள். 27, 28 மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். உள்நாட்டு கலகம் ஆரம்பிச்சிச்சு. இன்சைட். என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. when God left a person, the world can easily identify. the carnal people will identify. எருசலேமில் இருந்தவங்க மாம்சத்துக்குரியவர்கள் அதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். நல்லா கவனிங்க கவனிங்க கவனிங்க. பழைய ஏற்பாட்டை தானே தியானிக்கிறோம் என்று சொல்லலாம். இது புதிய ஏற்பாட்டிலையும் பொருந்தும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The spiritual principles never changes as per the timing. No, it's the same whether it is in the Old Testament or in the New Testament. People think Old Testament ஆண்டு ரொம்ப கோபமா இருந்தாரு, நியூ டெஸ்டமென்ட்ல அப்படியே வழிஞ்சி தேவனா இருக்கிறாருன்னு நினைச்சு பொய்யா தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். இல்லை, God raises the standard. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலேயோ
விபச்சார நோக்கத்தோடு பார்த்தாலே பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படும். புதிய ஏற்பாட்டிலேயோ உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோவித்துக் கொள்கிறவன், without reason, if you are mad with your brother or your co-believer, then எரிநரகத்துக்கு பாத்திரம். அடே அப்பா, ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே அந்த இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை, அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஜீசஸ் மவுண்ட் அந்த மலப்பிரசங்கன்னு சொல்ற காரியத்தில், சர்மன் ஆன் தி மவுண்ட்னு சொல்றதுல, இந்த ராஜரீக பிரமாணம் என்று சொல்வார்கள், அதை அதில் சொல்றாரு. So God's standard never nullified or diluted. Please understand that. கிருபை இருக்கிறது உண்மைதான், கிருபையினால் நிலை நிற்கிறோம் என்று பாடுவது நல்லதுதான். But never God put down his established rules. Please understand that. கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். உள்நாட்டிலே கலகம் வருது. அதின் நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ரன்னிங் அவே. யார் நிமித்தம்? இஸ்ரவேல் நிமித்தம் அல்ல, ஏதோமியரின் நிமித்தமும் அல்ல. driven by his own people. தன்னுடைய சொந்த ஜனங்களாலே லாகீசுக்கு பயந்து போய் ஓடும்போது, ஆனாலும் அவன் பிறகு லாகீசுக்கு, ஆனாலும் வரும்போதெல்லாம் எனக்கு கப்புன்னு அடிக்கும். ஆனாலும் அவன் பிறகு லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்களிடையில் அடக்கம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, எவ்வளவு மோசமான ஒரு முடிவு. நல்லா ஆரம்பிச்சது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான செய்தான் என்று தான் அவனுடைய ஸ்டோரியை ஆரம்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் முடியும் போது குதிரை மேலே தான் கொண்டு வந்தாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா சாகும்போதும் குதிரை மேலே தான் கொண்டு வந்தாங்க, பீரங்கி வண்டியில் தான் கொண்டு வந்தாங்க. பீரங்கி வண்டியில் கொண்டு வந்தாலும் கேஸ் இன்ன வரைக்கும் நடக்குது. கொடநாடு நடக்குது, இடநாடு நடக்குது. இல்லை, உலகத்திலே எப்படி இருக்குன்னா தேவராஜ்யத்தில் மட்டும் குறைஞ்சிருமா? குதிரையில் மேல் கொண்டு வந்தாங்க. ஓடி போனால் கூட விடமாட்டேங்கிறான். எங்கடா ஓடுவ, எங்க ஓடுவ? பழைய பாட்டு உண்டு, எங்கே ஓடுவேன் பாதகன்னான். என்ன கேட்கிறாருமையானவர்களே, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடி வா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. உன் இன்ப லாபம் எல்லாம், உன் இன்ப லாபம் எல்லாம். நல்லா கவனிங்க, இந்த கூட்டத்தில் இன்னும் ஆண்டவரை பின்பற்றாம ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், உங்க அம்மா உனக்கு சிலுவை போட்டு அனுப்புனாங்க, இங்க யாரோ உட்கார்ந்துருக்கீங்க. when you left for this country, உங்க அம்மா பழைய கிறிஸ்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச பக்தியை உனக்கு காட்டு, மகனே போயிட்டு வாடுன்னு சிலுவை போட்டு அனுப்புனாங்க. ஆனா நீ இங்க வந்து இந்த சிலுவையை குறித்த தியானமற்றவனாக ஏதோ இன்னைக்கு கூட்டத்தில் வந்துட்ட. God is talking to you. God is talking to you. கல்வாரி அன்பை கொஞ்சம் எண்ணி பார்க்க சொல்றாரு. உனக்கு போட்டது உங்க அம்மா போட்டது சிலுவை தான், நல்லா கவனிங்க. ஆனா அவருக்கு சொன்னது சிலுவையில் அறையப்பட்டவரை மறந்து விடாதே, உனக்காக நொறுக்கப்பட்டவரை மறந்து விடாதே, அவர் தான் நீ எடுத்துட்டு போறடா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. போற ஊரில் சிலுவை மறந்துட்டு வாழ்ந்துடாதப்பா,
போற ஊர்ல சிலுவை இல்லாம வாழ்ந்துடாதப்பா. போற ஊர்ல சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன் என்று சொல்லிக்கொண்டு வாழுடா அப்படின்னு தான் சிலுவை அடையாளத்தை போட்டு அனுப்புனாங்க உங்க அம்மா. But you come here and forgot the cross. யாருக்கோ டைரக்டா ஆண்டவர் பேசுறார், டைரக்டா பேசுறாரு. ஆனா இந்த மனிதனுக்கு மனம் திரும்ப மனதில்லை. யோசித்து பார்த்திருக்கணும். எருசலேம் நகரத்தார நான் ஆயத்த பண்ணனே, ஐ எக்விப்ட் them. வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியுமாக. 25வது அதிகாரம் 5வது வசனம். அமத்சியா யூதா மனுஷரை கூடி வரச் செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை லக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேர் என்று கண்டான். 3 lakhs people இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிச்சு அவங்களை எக்யூப் பண்ணான். நல்லா கவனிங்க. The people those were equipped by Amasiah. யாரை எக்யூப் பண்ணானோ அவங்களே பங்கலாட்டா பண்றாங்க. கவனிங்கள், அநேக நேரங்கள் இப்படித்தான் நடக்கும். யாருக்கு அவன் யுத்தத்துக்கு பழகிச்சானோ இவங்கிட்டே யுத்தம் போடுறாங்க, ஓடி போக வச்சுட்டாங்க. அப்பமாவது உட்காந்து யோசிச்சிருக்கணும். வாய் வேதம் சொல்லுகிறது, அமசியா கத்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு. Am I with the Lord? Am I with the Lord? If I would have been with the Lord, it should not have happened. இல்ல, அங்கேயும் தப்பிக்கிறதுக்கு தான் வழி பார்க்கறான், தப்பிக்கிறதுக்கு தான் வழி பார்க்கறான். Shall I get a way to go out? லாகீஸ்ல இருந்து லாகீஸ்க்கு ஓடி போறான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மளை பின்தொடரும் போது, ஆண்டவர் நம்மை திருப்பி கொண்டு வரும்போது, நம்ம அந்த கையில இருந்து தப்பி கூட ஒரு சின்ன கிராக் இருக்குதா, இல்லை எனக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குதா, அதைத்தான் யூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணி தான் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தேவ பிரசன்னத்தை இழந்து, தேவனுடைய உதவியை இழந்து, தேவனுடைய மனிதனுடைய உதவி இழந்து நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படலாம். But the beauty of the scripture is this. When Hosea became a king, எப்படி இந்திரா காந்தி இறந்தபோது ராஜீவ் காந்தியை பிரைம் மினிஸ்டரா, he was flying that time. When Indira was blown off, இந்திரா காந்தி என்கிற நம்முடைய பிரதம மந்திரி இருந்தபோது, Rajiv was a flylet and he was flying. Somehow the message reached there, asked him to come immediately. வந்த இடத்துல he became a prime minister. இடையில கொஞ்ச நாள் குல்ஜாலிலால் நந்தா இருந்திருப்பார். சில போடுகட்டைகள் இடையில இருக்கத்தான் செய்யும். நல்லா கவனிங்க. ஃப்ளை பண்ணிக்கிட்டு பைலட்டாக இருந்துட்டு சோனியா காந்தியோடு உலகம் சுற்றிக்கிட்டு இருந்த ஆளை கொண்டு திடீர்னு இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டரை வச்சுட்டாங்கன்னா அவருக்கு என்ன மனநிலை இருந்திருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Just think about the same scenario. The father's body is coming and Hosea is made the king. அது அப்பா கிரீடம் வச்சிருக்கணும், சக்சஸருக்கு அப்பா கிரீடம் வச்சிருக்கணும். அப்பா கிரீடம் வைக்கல. தம்பி இந்தப்பா பேட்டன்னு சொல்லியிருக்கணும். கேரி மை பேட்டன், ஐ ஹவ் எஸ்டாப்ளிஷ் சம்திங், யூ கண்டினியூ, அப்படிதான் சொல்லியிருக்கணும். பட் அமசியாவனுடைய பாடி தான் வருது. But I praise God for God's hand upon this young fellow of 16 years. குறைவுள்ளோனாலும் கூடவே இருக்கின்றீ,
நிறைவாம் பள்ள தாக்கில் மெதுவாக நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீர், திருப்தி ஆக்குகிறீர். ஓஹோ ஏ எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? முன்பு எத்தனை பெரியது ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம். ஆண்டோடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு உமதன்பு எத்தனை பெரியது ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு மதன்பு. ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே காண்பித்து கொடுக்க விரும்புகிற தேவன் நோக்கத்தை தீமின் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. யார் கலாட்டா பண்ணி ஓடி போனா? நீங்களும் பிரசங்க கேட்கலையா? ஒரு சின்ன குட்டி பையன் வந்து கேட்டான், அங்கிள் உங்களுக்கு 2 மார்க் கொடுத்தாரா வாத்தியார்? அதை சொல்லலையே நீங்கள். I was so happy about it because somebody is listening my sermon at least. நீங்கள்லாம் கேட்கல. அந்த வந்து குட்டிக்கிறான், அங்கிள் 2 மார்க்குன்னு சொன்னீங்களே கொடுத்தாரா? நான் சொன்னேன், எப்படிடா கொடுப்பாரு? ரிசல்ட் தப்புடா. எல்லாம் சரிதான், ரிசல்ட் தப்பு. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்களும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. கலாட்டம் பண்ணது யாரு? எருசலேமில் உள்ளவர்கள். 27வது வசனம் அப்படிதான் சொல்லுது. 25வது 27. எருசலேமில் இருந்தவர்கள் விரோதமாக கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்கணும்ன்றதால யாரை காலி பண்ணியிருக்கணும்? யாரை காலி பண்ணியிருக்கணும்? உசியாவை தானே காலி பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த அமஸ்யா அப்பாவை கொன்னவங்களெல்லாம் கொன்னால பழி வாங்கியிருக்கணும்ல இவனுங்க. கலாட்டா பண்ணா, ஆனா ஆண்டவருடைய காரியத்தை கெடுக்க முடியல. பக்கத்தில் சொல்லுங்க, கலாட்டா பண்ணுவான். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாவே சொல்லுங்க. கலாட்டா பண்ணுவான், ஆனா கர்த்தருடைய காரியத்தை கெடுக்க முடியாது. ஏன்னா தாவீதின் சிங்காசனத்துல அவனுடைய சந்ததி இருந்துதான். அது தாவீது கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. உன் சிங்காசனத்துல உன் சந்ததி இருந்துதான் ஆகுங்கிறது தாவீது கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. God was mindful of his covenant. அதனால தான் 16 வயசான உசியாவை கொண்டு வைக்கிறாங்க. அவன் 5வது வசனம் வாசிக்கலாம். 26:5. தரிசனங்களில், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நல்லா கவனிச்சுக்கிட்டு, அவனுக்கு தெரியும் எங்க அப்பா தப்பு பண்ணாரு. என்ன பண்ணா தெரியுமா? தேவனை விட்டுட்டாரு, அதனால அவரை ஆண்டவர் விட்டுட்டாரு. அதனாலதான் தாவீது கூப்பிட்டு சொன்னான், நீ தேவனை தேடினால் அவர் தென்படுவார். தேவனை விட்டுட்டு அவரும் சொல்லுங்க விட்டுருவார். 1 கூப்பிட்டு சொல்றாரு. வாசிக்கலாம், கொஞ்சம் பார்க்கறது பார்த்தா நீங்களாம் பழைய ஏற்பாடு படிக்கிறது இல்லை போல. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். First Chronicles 28 chapter verse 9.
என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து. he was very particular. Hey, you know my father's God. உன் ஃபாதருடைய பிதாக்களின் இல்லை, சாதாரண நம்ம பிதாக்களின்னு சொல்றது எளிது. I have a personal relationship with my God. உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால், நல்லா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வெஸ்லிக்கு பின்னால வாசிங்க பார்க்கலாம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். கொஞ்சம் கஷ்டம்தான். டேவிட் வாஸ் வெரி பர்டிகுலர் வித் சாலமன். இங்க அத தெரியனால கர்த்தரை தேடின நாட்களில் என்ன அப்பதான் தெரியும், அப்பா விட்டாரு, அவரை விட்டாரு, நான் தேடணும். தேடின நாட்கள் ஹிஸ்டரி தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அவன் 52 இயர்ஸ்ல 26 இயர்ஸ், almost 50% of his rule, 26 வருஷங்கள் இதை அப்படியே கை கொண்டான். எல்லாவற்றையும் விளக்குறதுக்கு நேரம் இல்லை, அப்படியே கை கொண்டான். 26 இயர்ஸ், 26 வருடங்கள் தன்னுடைய ஆளுகையில, 16 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும். நான் எப்பவும் சொல்வேன், நான் என்னுடைய கூட ஊழியம் செய்கிற எல்லாரையும் பார்த்து சொல்வேன், 40 வயசான உடனே ஃப்ளாட் அடிக்கும், அது வரைக்கும் ஏறுமுகமாக தான் இருக்கும். 40 வயசான உடனே கொஞ்சம் ஃப்ளாட் அடிக்கும், சிலருக்கு கீழே போகும். பக்கத்தில் போய் சொல்லுங்க, உங்களுக்கு கீழே போகுதா மேலே போகுதா? 40 வயசுக்கு மேலெல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். மெஜாரிட்டி அதான் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா உற்சாகமாக இருக்கும், பயங்கரமாக உற்சாகம். 40 வயசு வந்தோடனே அதுக்கு பிறகு 40ல் ஃப்ளாட் அடிக்கும், 50 ஆனோடனே. ஆனால் நீதிமான் மத்தியானம் வரைக்கும் போகிற ஒரு சூரியனை போல போயிட்டே இருப்பான். எடி ஜோசப் அவங்களை தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு டிசைபிள்ஷிப் எல்லாம் எடுத்தாருன்னு தெரியும். அவர் 40 வயசு ஆகும்போது பீகாரில் இருந்தார். 40th பர்த்டேக்கு பீகாரில் இருந்தார். அவர் என்னை அப்பான்னு கூப்பிடுறது வழக்கம். நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சன்னு சொல்லுவார். நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய பிள்ளை எனக்கு வேண்டாம், எனக்கு சின்ன பிள்ளையாக கொடுங்க. அவரை கிண்டல் பண்ணுறது வழக்கம். என் மண்ணால் ஒரு மணல்லையே முழங்கால் போட்டார். சொல்லுங்க, ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. நான் வசனம் சொல்லணும்னா சொல்கிறேன். 40, கீப் யுவர் ஆக்சலரேட்டர் ஃபுல், த்ராட்டில் ஃபுல்லாக வச்சிரு, ஏறிடு, அது அப்படியே போயிடும். நீ இப்போ 40 ஆச்சுன்னு யோசித்தீன்னா ஃப்ளாட் அடிக்கும். அதுக்கு பிறகு அது எல்லாத்துலேயும் உண்டு. நீ கேட்கலாம், பாஸ்டர் சொன்னார் 26 வயசு முன்னால் இருந்தார். நான் சொன்னேன், இப்போ 27 தானே ஆகுது. ஒன்றும் ஐ ஸ்டார்ட் அகைன், ரீஸ்டார்டட். லிசன் சார், லிசன். 42nd இயர்ல இருந்து, அதாவது 40s ஆரம்பித்த உடனே என்ன நடந்ததுங்கிறதான் காட்டி கொடுக்க போகிறேன். இப்போ நல்ல கவனிங்க. அங்கே அந்த 26 வருஷம் he protected his people, he bring prosperity to the people. அதனால தான் வேளாண்மை. 9வது வசனம் வாசிங்க. அதுக்கு பிறகு 8வது வசனத்தின் பின்பதி வாசிங்க. 8வது வசனத்தின் 26வது அதிகாரம் 8வது. அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. ஒரே 6ல இருந்து 8 பெலிஸ்தியர் அடிப்பான், அம்மோனியர் அடிப்பான், அஸ்தோத்தில் ஜெயிப்பான், எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் புலன் கொண்டான். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். First he strengthened weak parts. தன்னை சுற்றிலும் ஒரு பெரிய அலங்கம், ஜனங்களுக்கு பாதுகாப்பு வேணும்.
ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், அதுக்கு பிறகு தான் ப்ராஸ்பரிட்டி. 10வது வசனம். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். நல்லா கவனிங்க. இதுக்கு நான் விவரமா பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். When you build your family and when you want to help your children, follow this. நான் சொல்றத சொல்லுங்க. முதல்ல அவனுக்கு பாதுகாப்பு வேணும். சரீரத்துக்கு மாத்திரம் இல்ல, ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் பாதுகாப்பு கொடுங்க. அதுக்கு பிளான் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க. The prosperity should not overtake the protection. The priority should be given for the protection. உன் பிள்ளைக்கு நீ படிப்பு கொடுக்கலாம், உன் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், உன் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம், உன் பிள்ளைக்கு FD வைக்கலாம். That is a secondary thing. You have to do it. நீ செய்யணும். தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பாங்க. என்னை மாதிரி எல்லாரும் பைத்தியக்காரனா இருக்க முடியாது. I am not recommending that also. No, not necessary. That is my personal commitment with the Lord. என் பிள்ளைங்களுக்கு நான் சொன்னேன் இயேசு மட்டும் தான் கொடுப்பேன். கொஞ்சம் என்னால் முடிஞ்ச படிப்பு கொடுப்பேன், அவ்வளோதான். That is my contribution, that's all. But I will protect you under Jesus. என் பிள்ளைக்கு அவர் ரஷ்யா போனாலும் சரி அவளுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தேன். என் மூத்த பிள்ளைக்குனாலும் சொன்னேன், என் 3வது பிள்ளைக்குனாலும் சொன்னேன். அவங்க ஆத்மாவை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னுடைய கடமை. அவனுடைய ஆவி கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு என்னுடைய கடமை. ஆவியில் களங்கம் வந்து கூட கடமை. நல்லா கவனிங்க. I didn't give big things for my children. நான் பெரிய பெரிய காரியம் கொடுக்கல. என் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கல, என் பிள்ளைக்கு ஒரு வண்டி கொடுக்கல, வாங்கி கொடுக்கல. I didn't. But I protected their soul. I protected their spirit. பிசிக்கலா என்னால கொடுக்கக்கூடிய அளவுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காக்க முடியாது. நீங்களும் நானும் நீங்க அறிய வேண்டிய ஒரு பெரிய உண்மை, பிள்ளைகளை உடையவர்கள் கவனிங்கள், பிள்ளைகள் பெறப்போகிறவர்களும் கவனிங்கள். முதல்ல உன் பிள்ளைக்கு ப்ரொடெக்ஷன் கொடு, உன் பிள்ளைய பாதுகாத்துக்கொள், கர்த்தருக்குள்ள பாதுகாத்துக்கொள். அதுக்கு பிறகு நீ கொடு. நீ முதல்ல இதை கொடுத்தீங்கன்னா அது அழிஞ்சு போயிடும். அநேக நேரங்களில் தவறு செய்கிறோம். உசியா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறான். ஏன்னா 26 years he is walking with God. கர்த்தரோடு கூட நடக்கிறான். கர்த்தரோடு இசைந்து நடக்கிறவனுக்கு கர்த்தர் இந்த அறிவை கொடுக்கிறாரு. உன் மக்களை குறித்து ஒரு பெரிய கோட்டை. ஏன்னா பக்கத்தில் இஸ்ரவேல் இருக்கான், இந்த பக்கம் ஏதோமியர் இருக்கான், இந்த பக்கம் சிரியா இருக்கான், இந்த பக்கம் பாபிலோன் இருக்கான், அந்த பக்கம் எகிப்து இருக்கான். They need protection. Your children are exposed in this country to different culture. இங்க இருந்து பிரதர் ஞானசீலன் சொல்லி ஒரு ஹிந்தி சர்ச் நடத்துகிறார். அருமையான சகோதரனுடைய மகள் எங்களோடு கூட இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறா. டாக்டர் லீனா, டாக்டர் ஆய் அவன் எங்களோடு கூட இங்க ஆஸ்பத்திரியில் ஜெம்ஸ்ல வந்து வேலை செய்யறா. நல்லா கவனிங்க. She is there. His son, the child. அவர் சொன்னா, அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, 2 பிள்ளைங்களையும் நான் டாக்டர் ஆக்கி பீகாருக்கு தானே கொடுக்கணும், என்னைய கூப்பிட்டாரு ஆண்டவர், நான் போக முடியல. பட் அட்லீஸ்ட் மை சில்ட்ரன் ஷுட் கோ என்று சொன்னேன். அவங்க சொன்ன சில காரியங்களை இங்கே நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. பட் ஒன் திங் she said again and again. She calls me almost every 15 days. 15 நாள்ல ஒரு நாள் கூப்பிடுறா. அவ பிள்ளை பற்றி கேட்க மாட்டா, பிள்ளை பற்றி கேட்க மாட்டா. நான் கேட்டேன் ஒரு நாள், ஏம்மா மகளை அனுப்பிச்சிருக்கிய, டாக்டருக்கு படித்த மகளை இங்கே அனுப்பிச்சிருக்கிய? அவ சொல்லா, நான் கொடுக்க வேண்டிய ப்ரொடெக்ஷனை நான் கொடுத்துட்டேன், நீங்களும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க. யூ கிவ் எவ்ரிதிங். எல்லாம் கொடுங்க, படிப்பு கொடுங்க, எவ்வளோ மேக்சிமம் படிக்க முடியும் படிக்க வைட்டோம். பல யூனிவர்சிட்டியில் இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் இருக்க டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க வைங்க. பிரைஸ் காட் ஃபார் தட். காட் ஹஸ் given you the opportunity. But first give God. சாலமோனுக்கு தாவீது இதை கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்துட்டு தான் சொல்றான், நான் ஆலயத்துக்கு தான் சேர்த்து வச்சிருக்கேன். I kept all the money for building his kingdom.
ஆனால் சாலமன் தன்னுடைய ஞானத்தை வச்சு வெள்ளியை பொறிக்க வேண்டாம், பொறிக்க வேண்டாம். சாரி, அப்படி இருந்தவன் நன்றாக, மறுபடியும் 11வது வசனம் 14th verse 26 14. இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம், இந்த சேனையில் உள்ளவர்க்கெல்லாம் உசியா கேடகங்களையும் கேடகங்கள், ஈட்டிகளையும் ஈட்டிகள், தலைச்சீராக்களையும் தலைச்சிராக்கள், மார்க்கவசங்கள், வில்லுகள், கல்லறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினார். He equipped his people. ஆனா 15வது அதிகாரம், சாரி 15வது வசனத்தின் பின்பகுதியை மட்டும் வாசிங்க இப்போ. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. God's favor brought him to a place where his name was known to the whole world. தேவனுடைய அனுகிரகம், அது எழுதி இருக்குது. He was greatly helped by whom? God, until he became powerful. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. He was greatly helped. His fame spread far and wide. ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க, 16வது வசனம். போது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து போதும். What a pity, when he was strong, when he was weak, when his father was killed by his own people, when his kingdom was not that strong, he was okay with God. But பலப்பட்ட போது மனம் மேட்டிமையாகி, crossing the border, அதான் சொல்ல விரும்புகிறேன். இது ஆசாரிய வேலையை செய்யக்கூடாது, நீ ஊழியக்காரன் வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது இன்டர்பிரிட்டேஷன்லாம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐ வாண்ட் டு டெல் யூ, ஹி கிராஸ்ட் ஹிஸ் பார்டர். தன்னுடைய பார்டரை தள்ளிட்டான். அதுக்கு பிறகு 26 years அவன் பட்ட பாடுகளை தான் கீழே உள்ள காரியத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அறிஞ்சிருக்கபடி, when he crossed the border, he became a leper and he was sidelined. ஏன்னா அந்த நாளில் குஷ்டரோகம் வந்ததுன்னா தூரத்தில் பார்க்கும்போது தீட்டு 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 தீட்டுன்னு ஓடிடணும். என்ன நிலைமை பாருங்க. A man who equipped his people, a man who brought prosperity to the country, a man who strengthened the weak points. But now பக்கத்தில் போக முடியாது, யாரும் தீட்டுன்னு சொல்லணும். கிறிஸ்டரும் அவனே ஓடுறான். ஐயோ, எல்லாரும் பார்க்குற இடத்துல வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிட்டு கர்த்தர் தன்னை 20வது கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து இந்த நேரத்தில் தான் ஏசாயா வர்றான். நல்லா கவனிங்க. இப்போ now I am going to talk about an important thing. This is the time God raised Isaiah. 26 years முடிஞ்சு இவன் குஷ்டரோகி ஆகி, அவன் கசின் யார் தெரியுமா? கசின். Go back and read history. Isaiah was a cousin of Uzziah. உசியா ராஜாவுக்கு கசின். அதனால தான் ஐசாயால தாங்க முடியல. But what was the condition of the country? I want to tell you by reading few verses. ஏசாயா திருப்புங்க. முதலாவது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், முதலாவது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து வாசிக்க போறோம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது என்னன்னா, பலிகளுக்கு குறைச்சல் இல்லை.
நல்லா கவனி. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் சொல்ல முன்னால் கவனிங்க. பலிகளுக்கு குறைச்சலே இல்லை. அடுத்தது, ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. உங்க வர்ஷிப், தீபம் காட்டுதல் இன்னைக்கு வர்ஷிப், உங்க வர்ஷிப் எனக்கு அருவருப்பா இருக்குது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும், ஆமா, முதல் ஆராதனை, ரெண்டாவது ஆராதனை, ஓய்வு நாள், சபை கூட்டம், இனி நான் சகிக்க மாட்டேன். இதெல்லாம் இருக்குதா? இருக்குது, எல்லாம் இருக்கும் சார். சபை கூட்டம் இருக்கும், மாத பிறப்பு இருக்கும், அமாவாசை ஜபம் இருக்கும், ஆடி மாசம் ஜபம் இருக்கும். என்ன ஆக்டிவா இருக்காங்க? நோ 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 நோ. நல்லா கவனிங்க, எல்லாம் இருக்குது. காணிக்க இருக்குதா? இருக்குது, ஏராளமா இருக்குது. 15வது வசனத்துல, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் இருக்கா? ரொம்ப இருக்குது. போதும், மிகுதியா ஜெபம். கொரோனாக்கு முன்னாலே இருந்தது, இப்பவும் இருக்குது. ஜெபத்துக்கு குறைச்சல்ல, பலிக்கு குறைச்சல்ல, காணிக்கைக்கு குறைச்சல்ல. பட் நத்திங் வாஸ் அக்செப்டட். திஸ் வாஸ் அ கண்டிஷன் when Hosea was not with God. Please understand. நான் எனக்கும் சொல்லுவேன், என் தலைவர்களுக்கும் சொல்லுவேன். என் தலைவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறது தான், we are not interested in your activities, we are interested in your spiritual life. Because activities will go on because systems are already placed. எல்லாம் பண்ணியிருக்கோம். மாதம் ஒன்றா இப்படி பண்ணுவோம், அது என்ன இது பண்ணுவோம், இதெல்லாம் சிஸ்டம்லாம் எஸ்டாப்ளிஷ்ட். நீ ஆண்டவரோட இருக்கியா இல்லையான்னு தெரியாது. நீ ஆண்டவரோட இல்லைங்கிறது உன் கீழே இருக்கிறவங்ககிட்ட பிரதிபலிக்கும். I tell, when my people makes mistake, I go to the presence of God and I cry unto the Lord, Lord, சோதித்து பாரும், என்னை சோதித்து பாரும், என்னை ஆராய்ந்து பாரும். I need a thorough overhauling, Lord. கொரோனா டைமில் 75 வயசாயிட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாதுட்டாங்க. உடன் மிஷினரிகளை புதைக்க கூட போக முடியல. என் கேம்பஸில் மறித்த நல்ல மிஷினரிகளையும் புதைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, போக முடியல. உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்து இறந்தவங்க மத்தியில் 70 வயசை தாண்டினா பக்கத்தில் போகக்கூடாதுட்டாங்க. எனக்கு உங்களுக்கு 75 பக்கத்தில் வரக்கூடாதுட்டாங்க. The whole 2.5 years I spent most time on my knees. There were other issues also. நான் பெருமைக்காக சொல்லல. I was crying unto the Lord for a purification, for a cleansing of my people. இப்பவும் நாங்கள் ஒரு வருஷம், போன வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நன்றியறிதல் கூட்டம் நடத்தினோம் எல்லா இடத்துலையும். இப்போ now I said, ஒரு நாள் நன்றியறிதல் கூட்டம் அந்த வருஷத்துக்காக, 2வது நாள் உபவாச கூட்டம், 3வது நாள் சுத்திகரிப்பின் கூட்டம். மூணு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்கள் பிள்ளைங்க. சுத்திகரிப்பின் கூட்டத்தில் எல்லாரும் காலையும் கழுவுன்னா உன்னோட பெரிய ஆள் கழுவுறது ஈஸி. நான் ஒரு தடவை, நான் அடிக்கடி சில நேரங்கள் இப்படி செய்கிறது வழக்கம். திடீர்னு எனக்கு ஏகப்பட்டதுன்னா நம்ம டீமில் ஒரு சுத்திகரிப்புன்னா எல்லாரும் கழுவணுன்ட்டு, நான் யார் காலை கழுவணும் தெரியுமா? இந்த ஆர்ஃபன் பிள்ளையில் ஆஸ்மான்னு ஒரு பிள்ளை, அப்பாவும் அம்மாவும் முஸ்லீம்ஸ், பிள்ளை வேண்டாம், அழகான பிள்ளை வேண்டான்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு போயிட்டாங்க. போலீஸ் எடுத்துக்கொண்டு நம்மகிட்ட ஜெம்ஸ்டர் கொடுத்துச்சு. ஷீ பிகம் அவர் சைல்டு. நல்ல கவனிங்க, என் இறந்து போன மகளுக்கு அவள் கிளாஸ்மேட் ஆலிவுக்கு, 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. ஆலிவ் அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தா, என் மக அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தா. நான் கேட்டேன், என்னடி இருந்து போய் நீ ஹிந்தி படிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் நாங்கள்லாம், நீ என்னடானா இவளுக்கு தமிழ் சொல்லிக்க. உங்களுக்கு தெரியும், அவள் என் சொன்னது, என் மகா செத்து போனா, ஆனால் அவள் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது டெய்லி, ஷீ வில் ஹேவ் அ தமிழ் லைஃப். இதே வார்த்தை, சேம் வேர்ட், ஷீ வில் ஹேவ் அ தமிழ் லைஃப். இன்னைக்கு அவர் தமிழ் என்ன தான் கல்யாணம் கட்டியிருக்கா, தமிழ் பேசுகிறா. They both are working in our school now, having 2 kids. நல்லா கவனிங்க, அவ
காலேஜில் படிக்கும்போது கொஞ்சம் சேட்டை பண்ணோம். காலேஜில் படிக்கும்போது கொஞ்சம் சேட்டை பண்ணுறது வழக்கம் தானே. சேட்டைன்னா சாதாரண சேட்டை இல்லை. அவங்களுக்கு எஸ்எம்எஸ், இவங்களுக்கு எஸ்எம்எஸ், ஐ லவ் யூ, கவ் யூ. இவளை சுத்திகரிக்கணும். காலை கழுவி விட்டது யார் தெரியுமா? அவள் காலை கழுவி விட்டேன். அப்பா அம்மா வேண்டான்னு சொன்ன பிள்ளை காலை கழுவுறேன். யா என்ன கழுஞ்சு போயிடுவேன்? இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர், நான் காலை கழுவுறேன்னா. ஒரு 3 நாள் கூட்டங்களை ஜான் ஆஸ்டின்ங்கிற ஒரு தேவ மனுஷன் நடத்தினார். A great man having great power. இன்னைக்கு ஜோயல் ஆஸ்டினுடைய சர்வீஸ் கேட்கணும். அவங்க அப்பா போட்ட விதை. இந்த ஆளுது வேற மாதிரி இருக்கான், அதான் பற்றி கவலை இல்லை. ஜான் ஆஸ்டின், a man of God, anointed, heavily anointed. ஊர் உலகத்திலலாம் போய் கூட்டங்கள் நடத்துவார். ஒரே நாளில் 100 மெட்டடர் வேனும் ஃபிலிம் டீமும் வாங்கி கொடுத்தாரு காஸ்பல் ஃபார் ஏஷியாங்கிற கேபி யோகனனுக்கு. ஒரே நாளில். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், இந்தியாவுக்கு அவ்வளோ பாரப்படுற மனுஷன். 82 வயசான போது he came all the way from America, ஹூஸ்டன்ல இருந்து வந்தார். வந்து என்ன சொன்னார்னா, I want to meet 200 leaders, Indian leaders, those who were in the missions. மிஷனில் இருக்கிற 200 பேர் பெரிய பெரிய பிஷப்ங்க வந்தாங்க. மார்த்தமா பிஷப் வந்தாங்க, ஜாக்கபைட் பிஷப்ஸ் வந்தாங்க, சிஎஸ்ஐ பிஷப்ஸ் வந்தாங்க. I was also called among them. Around 200 people were there. அவர் அங்கே வந்து ஃபெய்த் ப்ரீச் பண்ணார். எனக்கு அது ஏபிசிடியாக தெரிஞ்சுது. ஏன்னா ஃபெய்த்து என்ன தெரியாதா அப்படின்னுட்டு, வசனத்தை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சது தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தின் முடிவில், I came all the way from America to wash the feet of these Indian saints. உட்கார முடியல கீழே அவருக்கு. 82. He was so weak. கீழே உட்கார முடியல. ஆனால் பேசின் எடுத்து சப்பளம் கால் போட்டுக்கிட்டு, அமெரிக்கன்ஸ் கீழே உட்காந்து சம்பளம் போட மாட்டாங்கல்ல, உட்காந்து ஒவ்வொருத்தர் காலாக கழுவினார். That broke the whole crowd. 200 people அழுதாங்க. பெரிய பெரிய பிஷப் அழுதாங்க. A old man mightily used gave millions of dollars, rather billions of dollars for God's work. A man who raised such a big powerful church, he sat and washed the feet of every 200 people. அது வரைக்கும் அவருடைய மீட்டிங்கில் ஒரு பிரேக் த்ரூல, then breakthrough came, everybody wept. அதில் நானும் ஒருத்தன். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க. அநேக நேரங்களில் சுத்திகரிப்பு தேடும்போது தலைவனும் சுத்திகரித்து கொள்ளணும். தலைவன் விழுந்து போனான்னா, தலைவன் தலைமை தலைமைன்னா ஒரு ஆளை சொல்லலைன்னா, இந்த தலைமை பீடத்தில் இருக்கிறவங்க மூப்பர்கள் பலிபீடத்தில் வந்து அங்கே கதறக்கடவர்கள். It is easy to be a leader, to have a position, but it is necessary for the leaders to come before God with all humility. யோவேல் அதான் சொல்றாரு, ஆசாரியர்களே அழுங்கள், பலிபீடத்துக்கு முன்னால வாங்க. ஆசாரியர்கள் வாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். அது உண்டு. ஆசாரியர்கள் வாருங்கள், we will go for a lunch on discussion. அது உண்டு, நிறைய உண்டு. லஞ்ச் ஆன் டிஸ்கஷன்னா எல்லாருக்குமே எந்த ஹோட்டல் பிரதர், எந்த ஹோட்டலில் போன தடவை சைனீஸ் வீட்டு வந்து அரபிக் போகலாம் பிரதர். லஞ்ச் ஆன் டிஸ்கஷன் பிரதர். Brother, I tell you, calling for a fasting when you feel your church is not having the holiness, your church, God's presence are not there. This எல்லாம் இருந்தது. அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? 3வது வசனம், 1வது அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமான், மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். 6வது வசனம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயம் காயம் வீக்கம் வீக்கம் நொதிக்கிற ரணமும் உள்ளது. இது யார் காலத்தில் தெரியுமா? உசியா காலத்தில். In the time of Uzziah, when he left God, the whole country suffers. 23வது வசனம். உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார். போதும். 21. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது,
நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதர். யார் தெரியுமா எழுந்திருச்சா? ஏசாயா எழுந்திருச்சா. ஆண்டவர் சொல்றார், வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. கத்துறான் ஒருத்தன். ஏசாயா என்கிற தீர்க்கன் இப்படித்தான் ஆரம்பிச்சான். அவனுக்கு இன்னும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பாஸ்டர் சொன்ன மாதிரி எத்தனை ரிட்ரீட் போட்டாச்சு. ஒன்று உசியா செத்து போனா அது ஒரு பெரிய கவலை. இன்னொன்று ஜனங்கள் சீயோன் குமாரத்திகள் நெட்டி திரிக்க நடக்கிறார்கள். சல் 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 சல். ஆமாம், அது ஒரு பக்கம். இந்த பிரபுக்கள் முரடர், பயங்கர முரடனா வச்சுக்கிட்டு தான் நான் ஓட்டு நாட்டி இருக்குது. That is why Isaiah was so worried going into the presence of God. That is the 6th chapter. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் தேவாலயத்தில் நான் பிரவேசித்த போது உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். பாடலாமா? உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். நல்ல கவனிங்க. When everything is bleak, when everything is failed, that is the time you look up and see God on his throne. நம்புறவங்க மாத்திரம் பெரிய கைத்தட்டு ஆண்டவர் கொடுக்கலாமா? பெரிய கைத்தட்டு. Give a clap. Everything is dry, everything is empty, everybody is changing their attitude, everybody is showing the back. எல்லாம் ஏமாற்றமா இருக்குது, எல்லாம் காலியா இருக்குது. எத்தனை உண்மையா இருந்த தேசம், எத்தனை உண்மையா இருந்த தேசம், நீதி எதில் குடியிருந்த இப்பமோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் உங்க கை பிடிச்சுங்க. என் ராஜா இன்னும் ஆளுகிறோ. சொல்லுங்க, பக்கத்தில் உங்க கை பிடிச்சோங்க. என் ராஜா ஆளுகிறா. ஹல்லேலூயா. I have 1001 problems to solve, but here is one man who can does everything. சிங்கப்பூர்ல இனிய சாப்பிடணும் கூட்டு போயிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சு பசி, பயங்கர பசி. அண்ணன் நீங்க உங்களுக்கு இட்டாலியன் ஃபுட் கொடுக்குறேன்னு கூட்டு போனாங்க நம்ம சகோதரர்கள். நானும் உட்கார்ந்து பார்க்குறேன். என்னத்தப்பா ஆர்டர் பண்ணீங்க? இத்தாலிக்கே போயிட்டான் வாங்குறதுக்கு. எனக்கு பசி. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஏய் கிவ் த ஸ்டார்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. சரி, அவன் சின்ன சின்ன ப்ரெட், அழகான ப்ரெட், பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அது ஒரு இட்டாலியன் ஹோட்டல், ஃபேமஸ் ஹோட்டல்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தது. எனக்கு பசியில் டக்குன்னு வாயில் வச்சு கடிச்சா ஒரே உப்பு. நான் தூணு துப்பிட்டேன். கொண்டு வந்தான் பார்க்குறான். எந்த ஊர்லேருந்து வந்தானோ அந்த காட்டான். எந்த ஊர்லேருந்து வந்தான், நான் துப்பிட்டானே. ஏன்னா இட் வாஸ் ஸோ சால்ட்டி. வாயில் வைக்க முடியாத உப்புன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி 3 பங்கு உப்பு போட்டால் அது எப்படி இருக்கும்? நானும் பசியில் இருக்கேன். டக்குன்னுட்டு அவன் சொல்கிறான், வெயிட்டர் சொல்கிறான், வாட் சார் வாட்? ஃபுல் ஆஃப் சால்ட் மேன். இட்ஸ் நாட் பிரெட், இட் இஸ் சால்ட். அவனுக்கு கோவம் ஒன்றும் வரல. சார் வெயிட் சார், வெயிட் சார் அப்படின்னு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஆலிவ் ஆயிலை கொண்டு வச்சான். சார் டிப்பிட் அண்ட் ஈட்டுனா. நல்ல நாளில் நம்ம நான் மிளகா பொடி சாப்பிடாத காரணமே எண்ணெய் ஊற்றுறது தான்.
டிப் பண்ணா உப்பு போன இடம் தெரியல, வாயில் வைக்க முடியாத டேஸ்ட்டு. ஒரு நிமிஷத்தில் நானே வச்ச 4 பேர் போயிருந்தோம், 4 பிரெட்டு தான் வச்சான், நானே 4ஐயும் காலி பண்ணிட்டேன். மாற்றினது அந்த ஆலிவ் ஆயில்ங்கிற என் ஆண்டவரால் கூடாது ஒன்றுமில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யுவர் சிச்சுவேஷன் இஸ் so bad, please understand. Your country is so bad, yes. Your family is so bad, the expectations are failing, nothing works out, you are running here and there, you are trying and you couldn't do anything, sir. Come on, dip in the love of Jesus. அவர் வந்தா போதும், அவர் வந்தா போதும், அவர் வந்தா போதும். நம்ம வந்தார்னு சொல்லுவோம், ஆனால் வந்தாரான்னு பார்க்க மாட்டோம். மேரியும் யோசேப்பும் வாரார்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. எத்தனை நாள் போனாங்க? ஒரு நாள் தான். மறுபடியும் திரும்ப வந்துட்டாரான்னு பார்க்கறதுக்கு போனாங்க 3 நாள். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் கதை தான். விட்டுட்டு போயிட்டு இப்போ தேடுன்னு தேடிட்டு இருக்கிறேன். விட்ட இடத்துக்கு போடா, இங்கேயே தேடுறான். கூட்டத்துக்குள் இருப்பார்களோ? அடே, விட்டது கோயில்லடா, எங்க விட்டிய அங்க போ. பில்கிரிம் ப்ராக்ரஸ்னு ஜான் பனியன் எழுதின அந்த பெரிய நாவல், செகண்ட் டு த பைபிள்னு சொல்லுவாங்க. அதில் படிச்சு பாருங்க. அந்த கிறிஸ்டியான் கழுத்தில் ஒரு ஸ்க்ரோல் கொடுத்துருப்பாங்க, அவன் படுத்து தூங்கிடுவான், அது கலண்டு விழுந்துடும். விழுந்த உடனே கிறிஸ்டியான் தேடுவான், ஏன்னா இது இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. உடனே அதை தேடுனா எங்கே போகணும் தெரியுமா? கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோம் இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இழந்து போனதெல்லாம் திரும்ப தெர்ற இடத்துக்கு பேர் தான் ஏன் கல்வாரி. இழந்து போனதெல்லாம் திரும்ப கொண்டு வர்றதுக்கு இடத்துக்கு பேர் தான் கல்வாரி. ஏசாயா, you are depressed. ஏசாயா, you are disappointed. ஏசாயா, you are so worried. I give you the place. I give you the healing touch by showing my majesty. ஆனால் அங்கே மட்டும் நின்றுருந்துன்னா நான் பீகார் போயிருக்க மாட்டேன். When God shows His might, when God shows His majesty, you hear the voice of God.
ஹல்லேலூயா. என்ன சொல்லுவார்? எமது காரியமாய் யார் போவா? இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த 5 அதிகாரத்தையும் ஒழுங்கா வாசிக்கணும். On what situation God was crying, in what situation God was looking for somebody. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் பார்க்குற தேடுறாரு தெரியுமா? இந்த மாதிரி சூழ்நிலை தான். ஏன்னா அவருக்கு ஒரு காரியம் சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் இருளில் நடக்கிற கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன 6வது வசனம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இதை சொல்லணும். இதுக்கு தான் ஆள் வேணும். இதுக்கு தான் ஆள் வேணும். டேய், இருளில் இருக்கியா? உனக்கு வெளிச்சம் வருதுடா. உனக்கு வெளிச்சம் வருது, உனக்கு வெளிச்சம் வருது, உனக்கு வெளிச்சம் வருது. ஒரு பாலன் பிறக்க போறாரு. 7வது அதிகாரத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. அவருக்கு பேர் என்னது? சொல்லுங்க எல்லாரும். உங்க பாஸ்டர் பேர் சொல்ல. அவர் பேர் என்னது? இம்மானுவேல். சொல்லுங்க எல்லாரும். இம்மானுவேல். அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்மோடு. இவ்வளோ அட்டகாசம் பண்ணாலும் நீ பலம் கொண்ட போது மேட்டிமையாய் உனக்கு குஷ்டரோகமே அது நிமித்தம் வந்தாலும், நீ அது நிமித்தம் செத்து போனா கூட அந்த இடத்துலையும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது ஒன் மெசேஜ். Emmanuel, God with us. Emmanuel, this news should be shown. This news should be taken to the nooks and corners of this world. நல்ல கவனிங்க. இந்த சூழ்நிலையும் தேவ சத்தம் கேட்குறவங்க, தேவன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லுகிற அந்த வார்த்தை சொல்கிறதற்கு ஆண்டவர் ஏக்கம் கொண்டு நிற்கிற, எமது காரியமாய் யார் போவோம்? நான் யார் அனுப்புவேன்? ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நான் அதை சொன்னேன் அந்த ஒரு கூட்டத்தில், இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இது புதுசாக இருக்காது. பிகாஸ் திஸ் testimony touches my heart very deeply. நவம்பர் மாதத்தில் ஒவ்வொரு இடத்துல கூட்டம் நடத்தணும்னு சொல்லி தான் போயிருந்தோம். 25 இடத்துல 40,000 பேர் கலந்து கொண்டாங்க. விசுவாசிகள் மாத்திரம், ரிஜிஸ்டர் பண்ண விசுவாசிகள். ஆண்டவர் 50 வருஷமாக செய்த காரியங்களை சொல்லி மகளிருக்கு போகும்போது மிகவும் அதிகம் எதிர்ப்பு கொண்ட ஜார்க்கண்டில் இருக்கிற லத்தேஹார் டிஸ்ட்ரிக்ட், நல்லா கவனிங்க, லத்தேஹார் டிஸ்ட்ரிக்டில் இருந்து பன்சரிங்கிற ஊரில் இருந்து தான் எங்களுடைய குழுவுடைய முதல் இரத்த சாட்சி ஊர் அது. அவர் பேர் மங்கள் பண்ணா. அந்த சபையிலிருந்து போன அவரை தான் கோடரியால் வெட்டி அவருடைய மூளையை எடுத்துக்கொண்டு விக்கிரகங்களுக்கு எடுத்தாங்க. அவருடைய ஊர் தான். நீங்கள் என் கூட பன்சரிக்கு வரீங்கன்னா அவருடைய கலர் இருக்குதாங்க. இன்சைட் த கேம்பஸ் நியர் த சர்ச். அங்கே தான் கூட்டம். அந்த பக்கம் மங்கள் பண்ண பதிச்சிருக்காரு, இந்த பக்கம் நாங்கள் பெரிய கூடாரம் போட்டு, we wanted only 1,000 people but 2,400 people were there and I preached until 4 o'clock. நான் 3:30 மணிக்கு பேசும்போது அங்கே இருக்கிற ஊழியக்காரர் வந்தானே, நீங்கள் முடிச்சிடாதீங்க, there is a small testimony, அதை சொல்லிட்டு முடிச்சிருங்க, அவங்க சொன்ன பிறகு நீங்கள் முடிச்சிருங்க. நான் சொன்னேன் 3:30 ஆயிடுச்சு, காலையிலேருந்து நானும் சாப்பிடல, ஜனங்களும் சாப்பிடல, எல்லாரும் பசியாக இருப்பாங்க, ஆனால் ஜனங்களும் உற்சாகமாக இருக்காங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. இல்லை என்ன ஒரு 5 நிமிஷம். they brought a girl 19 years old, college going, கல்லூரிக்கு போகிற 19 வயது பிள்ளையை கொண்டு வந்தாங்க. மஞ்சு வான்னு கூப்பிட்டாரு ஊழியக்காரர் மைக்கில். மஞ்சு எப்படி வந்தா தெரியுமா? அதை எனக்கு நடிச்சு காட்ட தெரியாது. பட் ஷி வாஸ் வாக்கிங் லைக் எ கிராப், நண்டு மாதிரி. ஏன்னா நேரம் நடக்க முடியாது.
she couldn't walk straight, she could walk only sideways. ஏன்னா இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பெண்ணுக்குரிய எல்லா காரியமும் எதுக்கு கீழே வாத்து மாதிரி கால் இப்படி விரிஞ்சிருக்கு. அவளை பார்க்கவே சகிக்கலை. she was like a duck. அந்த கார்ட்டூன்லாம் டிஸ்னிலேண்ட் கார்ட்டூனில் பார்த்து போட்டுப்பாங்க அதே மாதிரி வந்தா. வந்து சொன்னான், ஏன்னா அவங்க அப்பா 4 மாதத்துக்கு முன்னால் கொரோனாவில் செத்து போனார். மந்தேர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே 1000 ரூபா மாதத்துக்கு கொடுத்து ஒருத்தரை வச்சுருந்தோம். பைபிள் மேன், அவர் மிஷினரி இல்லை, பைபிள் மேன். அவர் தோட்டத்துலேயே அவர் வயலில் வேலை செஞ்சுக்கிட வேண்டியது, மீதி நேரத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டியது அப்படின்னு வச்சுருந்தோம். ஒரு வாலண்டரி ஒர்க்கர். வி கேவ் ஒன்லி a little amount, 1000 rupees. கேன் யூ ஜஸ்ட் இமேஜின்? அதில் 800 rupees தான் ஜெம்ஸ் கொடுக்கும், 200 ரூபா அந்த சர்ச்சு கொடுக்கணும். அவர் அனுப்பினேன். அதாவது ஒரு சர்ச்சுன்னு அவங்க பைபிள் மேன் 5 பேரை வைக்கணும், அதில் ஒருத்தருக்கு 200 அவங்க 1000 ரூபா கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய சிஸ்டம். திஸ் மேன் வாஸ் தேர். ஹி ஸ்டார்டட் த மினிஸ்ட்ரி இன் 3 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தார். அவங்களுக்குலாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தோம், எப்படி ஆத்மாக்களை கொண்டு வரணும், எப்படி ஆத்மாக்களை வளர்க்கணும், இது ரெண்டும் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். 21 days ட்ரைனிங் தான், 21 நாள் தான் ட்ரைனிங். போய் ஊழியம் ஆரம்பித்தார். ஜேன்னுட்டு 250 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு 3 வருஷத்தில். அவங்கள வச்சு சர்ச்சை கட்டினார் மண்ணில், மேலே ஆஸ்பெஸ்டஸ். நல்லா கவனிங்க. உற்சாகமாக பாடுவார், சாதிரியில் பாடுவார், சாதிரி லாங்குவேஜில் பாடுவார். அவரோடு சேர்ந்து அந்த பெரிய பயங்கரமாக இருக்கும்போது கொரோனா வந்து செத்து போயிட்டார். வி வேர் ஒரிட். எங்கிட்ட ஸ்பேர் ஊழியக்காரன் இல்லை அந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு. கொரோனா டைம், அதனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் 4 மாதம் கழித்து நான் அங்கே போயிருக்கேன் கூட்டம் நடத்துறதுக்கு. இந்த பன்சரிக்கு இந்த பிள்ளை வந்து சொன்னான், நான் இப்போ எங்கள் அப்பா ஊழியத்தை தொடர்றேன். இவன் சர்ச்சு ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா அவர் பேர் தான் இருந்துச்சு, மகா பேர் இல்லை. we didn't support, but she was continuing the service. அவளுக்கு ஒரு நாங்கள் காலெலாம் கொடுக்கல. சர்ச்சும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜெம்ஸும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, பட் ஷீ கண்டினியூட் த மினிஸ்ட்ரி. நடந்தது என்ன தெரியுமா? 4 மாதத்தில் புதுசாக 50 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. நான் அவட்ட மைக்கை கொடுத்து கேட்டேன், மஞ்சு உன்னை பார்த்தா உங்ககிட்டையும் வியாதியஸ்தர்கள் ஜெபம் பண்ண வர்றாங்கன்னு என்னால் நம்ப முடியல. ஐ டோல்ட் த சேம் வேர்ட். ஐ couldn't believe people are coming to you for prayer. அவள் சொன்னாங்க, என்னை பார்த்துக்கிட்டு சொன்னா, அங்கிள் என்னையா பார்க்குறாங்க, எனக்குள்ளே இருக்கிற இயேசுவெல்லாம் பார்க்குறாங்க. நான் கிரியை செய்கிறேன், எனக்குள்ளே இருக்க இயேசு கிரியை செய்கிறார் அங்கிள். ஐ வாஸ் ஷேக்கன். நான் இந்த சிலுவை சுமந்தோராங்கிற பாட்டில் அல்லது கல்வாரி சிநேகங்கிற பாட்டில், நான் 2 பாட்டிலையுமே இந்த காரியத்தை சொல்லிக்கேன். என்னை காண்போர் உம்மை காணட்டும். நான் சிலுவை சுமந்தோர பாட்டுன்னு எல்லாரும் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கவியை மாட்டுமா? சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. குருவை போல. இங்கே பார்த்தீங்களா ஒரு பிள்ளை, என்னைய பார்க்க வரல ஆண்கள். என்கிட்ட இருக்க சாமர்த்தியம் இல்லை, எனக்கு இப்படி தான் இருக்கு, சைடில் தான் நடக்க முடியும். she is in the college, she is doing her BSc. இப்போ எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி அந்த கவியை மட்டுமே அவங்க கூட பாடலாமா? சீஷன் என்பவன் குருவை போலவே